ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் உங்களோடு இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் அற்புத விதமாய் நம்மை ஆச்சரியமாய் நம்முடைய குடும்பங்களை அவர் நடத்தி வருகிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. இந்த அக்டோபர் மாதத்துடைய இந்த 3வது ஆராதனையிலே ஞாயிற்றுக்கிழமை இந்த நல்ல நாளிலே உங்களோடு தேவனுடைய வார்த்தை கொண்டு வருவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை யாவரும் திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகின்ற திரியை அவர் அணைக்காமலும் இருக்கிற ஒரு நல்ல தெய்வமாக நம்முடைய தேவன் இருக்கிறார். அவர் நெறிந்த நாணலை அவர் முறியார், மங்கி எரிகிற திரியை அவர் அணையார். கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். அவைகளை நான் நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். இயேசு கிறிஸ்து அதிகமாய் யாரை நேசிக்கிறார் என்றால் கைவிடப்பட்டவர்கள், உலகத்தால் வெறுக்கப்பட்டவர்கள், இழிவுபடுத்தப்பட்டவர்களை அவர் மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று நம் வேதாகமத்தில் இருக்கிற வசனங்களின் ஆதாரங்கள் மூலமாக நாம் பார்த்தோம். எனவே சபையாகிய நாமும் அவரை போல பிறரை பார்க்க வேண்டும். நாம் ஒருவரையும் அற்பமாக எண்ணக்கூடாது என்று சொல்லி நாம் தியானிக்கவும் நம்மை அர்ப்பணிக்கவும் ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் நெறிந்த நாணலை முறிப்பது இல்லை, மங்கி எரிகிற திரியை அவர் அணைப்பதும் இல்லை. மனிதனுடைய வாழ்வும் மனிதனும் நாணலுக்கு ஒப்பாக இருக்கிறான். அவன் ஒரு புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் இந்த வேதாகமத்திலே மனுஷனை குறித்து அவர் சொல்லி வைத்திருக்கிறார். அதாவது மனிதன் அழிவுக்கு பாத்திரவானாக, ஸ்தோத்திரம், அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்றால் அவன் சாய்ந்து போகிறவனாக, நிலையற்றவனாக அவன் இருக்கிறான். எனவே அப்படிப்பட்ட நாணலாகிய மனிதனை மீட்கவே, அவனுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வெளிப்பட்டார் என்று மத்தேயு இந்த வேத பகுதியிலே அவர் சொல்லுகிறார். இதே வார்த்தையை தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவும் சொல்லுகிறார். 42ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் 3 வரைக்கும் இருக்கிற வேத பகுதியிலே இப்படிப்பட்ட ஒரு இயேசு கிறிஸ்து வருவார். ஸ்தோத்திரம், வெறுக்கப்பட்டவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் கைவிடப்பட்டவர்களையும் தூக்கி நிறுத்துகிறவர், அவருடைய வாழ்க்கை அணையாதிருக்கிறவர் வருவார் என்ற அந்த தீர்க்க தரிசனத்தை அறிவித்த அந்த வார்த்தையின்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமானவர், அவர் வார்த்தையானவர். அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றினார். அந்த வார்த்தையின்படியே அவர் வெளிப்பட்டார். அதை ஆவியானவர் சபைக்கு புரிந்து கொள்ளும்படியாக நமக்காக இன்றைக்கு அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவரும் உண்மை உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் கொடுத்த இந்த வேதாகமும் உண்மை உள்ளது. அவர் வேதத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அவர் நிறைவேற்றுகிறார். அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கவனிங்கள், மத்தேயு மூலமாக பரிசுத்த ஆவியானவர் இந்த 12ஆம் அதிகாரத்தில் குறிப்பாக இந்த 20வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவினுடையதான தன்மையை சபைக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். மத்தேயு மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சபை இயேசு கிறிஸ்துவினுடையதான தன்மையை, நேச்சர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் ஒரு தன்மை இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு நேச்சர் உண்டு. எல்லாமே ஒரு தன்மையோடு தான் செயல்படுகிறது. அது மிருகங்களாக இருக்கட்டும், மனிதனாக இருக்கட்டும், ஏன் நம்மை உண்டாக்கின ராஜாதி ராஜாவாகிய கர்த்தராய் இருக்கட்டும், அவரும் நல்ல தன்மை உடையவராக ஸ்தோத்திரம் காணப்படுகிறார். உலகத்துல
ஸ்தோத்திரம். எல்லா மிருகங்களுக்குள்ள ஒரு தன்மை இருப்பது போல, குறிப்பாக இன்றைக்கு ஜூவாலஜிஸ்ட் அண்ட் பயாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கொசு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், நமக்கு அது சின்ன ஒரு கொசு என்று நம்ம சொல்லுகிறோம், அது சின்ன ஒரு பூச்சி என்று சொல்லுகிறோம். ஆனால் இன்னைக்கு ஜூவாலஜிஸ்ட் அதை எப்படி அவங்க டிஸ்கிரைப் பண்றாங்கன்னா, மஸ்கிட்டோ இஸ் த மோஸ்ட் டெட்லியஸ்ட் அனிமல் இன் த வேர்ல்ட். கொசு ஆனது உலகில் மிக கொடிய விலங்காக இருக்கிறது. ஏன் அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் என்றால், இன்னைக்கு பாம்பு கடித்தோ இல்லை என்றால் புலியோ சிங்கமோ மற்ற விலங்குகளோ அடித்து இல்லை அதனால மனுஷனுக்கு வருகிற பாதிப்பை காட்டிலும் உலகம் முழுவதிலும் இன்றைக்கு கொசு கடித்துதான் அநேகர் மரித்து போகிறதாக நிறைய சர்வே சொல்லுகிறது. அதனாலதான் அவங்க சொல்றாங்க, mosquito is the most deadliest animal in the world. அதனுடைய நேச்சர் என்ன? கடிப்பது. அது யாரா இருந்தாலும் அது கடிக்கும். அது படிச்சவனா இருக்கட்டும், படிக்காதவனா இருக்கட்டும், உயர்ந்தவனா இருக்கட்டும், தாழ்ந்தவனா, அதெல்லாம் அதுக்கு தெரியாது. அதனுடைய நேச்சர் அது கடிப்பதுதான். அந்த நேச்சர் அது என்னைக்கும் அது மாற்றிக்கொள்ளாது. நாம் ஆராதிக்கிற ஆண்டவரும் ஸ்தோத்திரம் தன்னுடைய தன்மையை அவர் மாற்றுகிற தெய்வம் அல்ல. He never changes his nature. ஆண்டவர் மிகவும் நல்லவருங்க. ஒவ்வொரு மிருகங்களுக்கும் பல தன்மைகள் இருக்கிறது. அதே போல மனுஷனுடைய தன்மை என்ன, மனுஷனுடைய நேச்சர் என்ன என்று நாம் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் மனுஷனை என்ன நேச்சரோடு படைத்தார், எப்படிப்பட்ட தன்மை உள்ளவனாக படைத்தார் என்று கவனிக்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஜெனிசிஸ் சாப்டர் 1 verse 26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஆண்டவர் மனுஷனை தமது சாயலாக தமது ரூபத்தின்படி என்ன செய்வோம்? உண்டாக்குவோமாக. Man was created in God's image. மனிதன் தேவனுடைய சாயலில் தேவனுடைய தன்மையில் படைக்கப்பட்டவன். நீங்களும் நானும் அவருடைய சாயலில் அவருடைய தன்மையில் படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் சாயல் என்றால் என்ன? அவருடைய பர்சனாலிட்டி எப்படி இருந்துச்சோ, அவருடைய இன்டெலிஜென்ஸ் எப்படி இருந்துச்சோ, அவருடைய கான்ஷியன்ஸ் எப்படி இருந்துச்சோ, அவேர்னஸ் ஆஃப் ரைட் அண்ட் ராங் எப்படி இருந்துச்சோ, அதே போல மனிதனை அவருடைய சாயலின்படி அவர் படைத்தார். அவருடைய குணநலன்படி, அவருடைய அறிவு திறனின்படி, அவருடைய மனசாட்சியின்படி, சரி தவறு என்கிறதான அறிவோடு மனிதனை படைத்தார். இதுதான் மனுஷனுடைய நேச்சர், இதுதான் மனுஷனுடைய தன்மை. மனிதனை கடவுளுடைய குணத்தோடு அவர் படைத்தார். ஆனால் இப்படிப்பட்ட தன்மையோடு, இப்படிப்பட்ட நேச்சரோடு படைக்கப்பட்டவன், ஆனால் எப்படி மாறினது அந்த நேச்சருடைய தன்மை, மனுஷனுடைய தன்மை எப்படி மாறினது என்றால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் 24ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, முதல் மனிதர்களாகிய ஆதாமும் ஏவாளும் அவர்கள் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம், அவர்கள் பாவம் செய்தது நிமித்தம், அவர்கள் தேவனுடைய சாயலை அவர்கள் சிதைத்து போட்டார்கள். அவர்கள் குற்றமுள்ளவர்களானார்கள். They were guilt என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த குற்றம் அவர்களுடையதான தன்மையிலே அந்த மாற்றத்தை கொண்டு வந்தபடினால், வேதாகமத்தில் வாசிக்கிறோம் 17வது வசனம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். தேவ தன்மையோடு படைக்கப்பட்ட மனிதன் இப்பொழுது கீழ்ப்படியாதவனாய் போனபடியினாலும், அவன் பாவம் செய்கிறவனாய் அவன் மாறினபடினாலும், அவனுடைய வாழ்க்கையில தேவ தன்மை நீங்கி அதன் நிமித்தமாக முழு உலகமும் சபிக்கப்பட்டது. அதன் நிமித்தம் முழு உலகமும் பாதிக்கப்பட்டது.
ஒரு மனிதர் அவர்களுடையதான தவறு கீழ்ப்படியாமை நிமித்தம் முழு உலகமும் ஸ்தோத்திரம் தேவனுடைய சாயலை இழந்து போனது. இது ஆதாமும் ஏவாளும் செய்த அந்த தவறு. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பாவம் தானே, தவறு தானே என்று சொல்லி ரொம்ப ஈஸியா நாம எடுத்துக்கொள்ள கூடாது. அதை சாதாரணமாய் நாம் எடை போடக்கூடாது. இதுதானே என்று சொல்லி பரவாயில்ல என்று சொல்லி நம்ம பைபாஸ் பண்ணிட்டு போக கூடாது. நாம் செய்கிற ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறு அது பல தலைமுறைகளை அது பாதிக்கும். பல தலைமுறைகளுக்கு அது வேதனையை உண்டு பண்ணும். நான் செய்கிற ஒரு தவறு என்னை மாத்திரம் அல்ல, என் குடும்பத்தை, என் தலைமுறையை, இந்த முழு உலகத்திலேயும் அது வேதனையை கொண்டு வரும். முதல் மனிதனாகிய இந்த ஆதாமுடைய செயல், தேவ தன்மையோடு படைக்கப்பட்ட இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் கீழ்ப்படியாதவனை போனது நிமித்தம் தேவனுடைய தன்மை இழந்தபடினாலே அவனுக்கு மாத்திரம் பாதிப்பு இல்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் உங்கள் தலைமுறைகளுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை, சொத்துகளை, நன்மைகளை சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, அவர்களுடைய வாழ்க்கையில பாவத்தையும் சாபத்தையும் சேர்த்து வைக்காமல் வாழ்வதுதான் ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை. என் பிள்ளைகளுக்கு பெருசான ஆடம்பரமா ஒரு சொத்தோ வீடோ அது இல்லைனா கூட பரவாயில்ல, ஆனா அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய தலைமுறைக்கு நாம் ஸ்தோத்திரம் எந்த வகையிலையும் சாபத்தையும் பாவத்தையும் சேர்த்து வைக்காதபடிக்கு கர்த்தர் தாமே நமக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளுவாராக. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். Romans chapter 5 verse 12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் சொல்லுகிறார், ஒரே மனுஷன் மூலமாக பாவம் உலகத்திலே மரணமும் பிரவேசித்தது போல இன்றைக்கு எல்லாரும் பாவம் செய்கிறபடினால் அது போலவே இன்றைக்கு மாறிவிட்டது, அது போலவே காணப்படுகிறது. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார் 51ஆம் சங்கீதம் அதனுடையதான 5வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் துர்குணத்தில் உருவானே, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். தாவீதுடையதான வாழ்க்கையில் அவன் அனுபவித்து அறிந்தவன் சொல்லுகிறான், நான் பாவத்தில் நான் பிறந்தேன். காரணம் என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன், என்னுடைய முற்சந்ததி அவர்கள் பாவத்தினால் நானும் அந்த பாவத்தை சுமந்து கொண்டு இருக்கிறேன். அவர்கள் செய்த அந்த பாவத்தை நானும் என் வாழ்க்கையில நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் அடுத்த தலைமுறைக்கு எதை சேர்த்து வைக்கிறோம், நாம் எதை கொண்டு போகிறோம். விஷத்தை விட மிகவும் ஆபத்தானது, விஷத்தை விட மிகவும் கொடியது இந்த பாவங்க. நான் ஒருவேளை நான் விஷத்தை எடுப்பேன், அந்த விஷம் என்னுடைய சரீரத்தை, என்னுடைய உடல் உறுப்புகளை மட்டும் நான் பாதிக்கும். ஆனால் பாவம் அப்படி அல்ல, என்னை மாத்திரம் அல்ல, என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய குடும்பம், என்னுடைய தலைமுறைகள், இந்த உலகமும் பாதிக்கும் என்பதை வேதாகமம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. கவனிங்கள், உலகத்துல பலவிதமான கொள்கையுடைய மனிதர்கள் இருக்கிறார்கள், பலவிதமான கொள்கையுடைய கூட்டங்கள் இருக்கிறது. நான் 3 காரியங்களை சொல்ல நான் விரும்புகிறேன். ஒன்று மோனோதீசம் என்கிறதான கொள்கை, இரண்டாவது பாலிதீசம் என்கிறதான கொள்கை, மூன்றாவது பான்தீசம் என்கிறதான கொள்கை. இந்த பாலிதீசம் என்கிற இந்த கொள்கை எப்படிப்பட்டது என்றால், அவர்கள் எப்படிப்பட்ட கொள்கையுடையவர்கள் என்றால், பல தெய்வங்கள் இந்த உலகத்தில் உண்டு, அதுதான் பாலிதீசம். அவர்களுடையதான கோட்பாடு, பல தெய்வங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது.
இரண்டாவது மோனோதீசம். மோனோதீசம் என்றால் ஒரே கடவுள் என்கிற கொள்கை, ஒரே கடவுள் என்கிறதான கொள்கை. மூன்றாவது பேந்தீசம். பேந்தீசம் என்றால் அவங்களுடைய கொள்கை கோட்பாடு எப்படிப்பட்டது என்றால் எல்லாமே கடவுள் என்கிறதான ஒரு கோட்பாடு. எனவே மூன்றாவது நான் சொன்ன இந்த பேந்தீசம், இந்த கொள்கையுடையவர்கள் இந்த மனிதனை, இந்த மனுஷனுடைய பாவத்தை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால் மனிதன் குற்றம் உள்ளவனே கிடையாது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். மனிதன் குற்ற உணர்வு உள்ளவன் அல்ல என்று சொல்லுகிறார். காரணம், அவன் கடவுளாக இருக்கிறான். எல்லாமே கடவுளாய் இருக்கிறது போல ஒவ்வொரு மனிதனும் கடவுள். எனவே மனிதன் ஒருபோதும் குற்றமுள்ளவன் அல்ல, மனிதன் பாவி அல்ல, பாவத்தை செய்கிறவன் அல்ல, அவன் குற்ற உணர்வு உள்ளவன் அல்ல என்று இன்றைக்கு உலகத்தில் இந்த கூட்டத்தார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வேதத்துக்கு முரணாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், சத்தியத்துக்கு மாறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கூட்டம் இன்றைக்கு எழும்பிக் கொண்டிருக்கிறது, நேச்சுரலிசம் என்கிறதான ஒரு கூட்டம். நேச்சுரலிசம் என்கிறதான ஒரு கொள்கை, இயற்கைவாதம் என்கிறதான ஒரு கோட்பாடு, இயற்கைவாதம் என்கிறதான ஒரு கொள்கை. இவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்றால் மனிதன் குற்றம் உள்ளவன் அல்ல, மனிதன் பாவி அல்ல, மனிதன் குற்ற உணர்வு உள்ளவன் அல்ல. அதுக்கு காரணம் ஏன் என்றால் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வெளிப்புற தூண்டுதலுக்கு அவன் பதில் அளிப்பதால், அவனுடைய சூழல் அதை செய்ய வைத்ததினால் அது தவறு அல்ல என்று சொல்லுகிறார்கள். நான் புரியும்படியாக நான் சொல்லுகிறேன். உதாரணத்துக்கு என்ன ஒருத்தர் தவறு செய்யும்படி அவர் தூண்டுகிறார், குடிக்கவோ போதைக்கோ ஏதோ ஒரு காரியத்துக்காக என்ன தூண்டுகிறார். சோ அந்த சூழ்நிலைமை என்ன பண்றது, அவர் வற்புறுத்துகிறார், என்னால முடியாதுன்னு சொல்ல முடியாது, அந்த சூழலினால நான் அதை செய்கிறேன், அதை செய்வதனால நான் குற்றம் உள்ளவன் அல்ல என்பதுதான் இந்த இயற்கைவாதம். இன்றைக்கு இந்த இயற்கைவாதத்தை பலர் கையில எடுத்துக்கொண்டு வேதத்துக்கு முரணாக செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன பண்றதுங்க, சூழ்நிலையில நான் பண்ணிட்டேன், அதெல்லாம் பாவம் இல்லைங்க, அதெல்லாம் குற்றம் இல்லைங்க. இன்னைக்கு இப்படி ஒரு கூட்டம் எழும்பி இப்படிப்பட்ட வாதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவன் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, ஒரு மனுஷன் தவறு செய்யும் பொழுது அவன் குற்றம் உள்ளவனாக, அவன் பாவியாக, ஸ்தோத்திரம், அவன் தேவனுக்கு விரோதமான செயலை செய்கிறவனாக அவன் இருக்கிறான் என்று வேதம் மனிதனை குறித்து சொல்லுகிறது. ஆண்டவருடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதன், எப்படி இருந்த மனிதன் கீழ்ப்படியான முத்தம் அவன் இப்படியாக அவன் ஆகிவிட்டான். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு பலர் இன்னைக்கு வேதாகமத்தை தங்கள் சூழ்நிலைக்கு சாதகமாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். தங்களுக்கு சாதகமான சூழ்நிலைக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அதெல்லாம் தப்பு இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த சூழ்நிலை நான் செஞ்சுட்டேன், என்ன பண்றது, அந்த சூழல் அவங்க வற்புறுத்தினாங்க, நான் இதை பண்ணிட்டு நான் ஈடுபட்டுட்டேன், என்ன பண்றது. இப்படி பலர் இன்னைக்கு தங்களுடைய தன்மையை மறந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். ஸ்தோத்திரம், அவர்கள் தேவ சாயலை அவர்கள் வாழ்க்கையில சிதைந்து போனது என்று சொல்லப்படுகிறது. மனுஷன் தன்னுடைய தன்மையை அவன் இழந்து போனான். கர்த்தருடைய தன்மை என்ன? நாம் ஒரு பூச்சியுடைய தன்மையை பார்த்தோம், மனுஷனுடைய தன்மை இன்னைக்கு எப்படி மாறிவிட்டது என்று சொல்லி நம்ம அறிந்து கொண்டோம். ஆனால் தேவனுடைய தன்மை என்ன? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல மத்தேயு அவருடைய தன்மையை குறித்து அவர் பேசுகிறார். நேச்சர் ஆஃப் God, nature of Jesus Christ குறித்து தான் மத்தேயு சொல்லுகிறார். அவர் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அவர் அணைக்காமலும் இருக்கிறவர். அப்படின்னா என்ன? அவருடைய தன்மை என்ன? அவர் மன்னிக்கிறவரும், மனுஷனுடைய ஆத்துமாவை அவனை பலப்படுத்துகிறவரும், அவனை ஆரோக்கியமாக்குகிறவர் தான் அவருடைய நேச்சர். இயேசு கிறிஸ்துவுடையதான நேச்சர் நேற்றும் இன்றும் என்றும் மாறவில்லை. அவருடைய நேச்சர் இன்றைக்கும், கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் அவர் மன்னிக்கிறவராகவும் அவர் ஆரோக்கியமானவனாய் மாற்றுகிறவராகவும் அவர் இருக்கிறார். This is the nature of Jesus Christ.
அவருடைய தன்மையை தான் இங்கு அவர் தெளிவாய் காண்பித்து கொடுக்கிறார். அவர் நெறிந்த நாளை முறிப்பதில்லை, மங்கி எரிகிற திரி அணைப்பதும் இல்லை என்பதான காரணம் என்ன? அவர் மன்னிக்கிறவரும் அவர் ஆரோக்கியப்படுத்துகிறவருமாக இருக்கிறார். இன்னைக்கு சோஷியல் மீடியாஸ்ல ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் நான் பார்த்தேன். ஒரு வாத்து கூட்டம், நிறைய வாத்து கூட்டம் இருக்கு. ஆனா அந்த வாத்து கூட்டத்துக்கூட்ட ஒரு கோழி ஒன்று சேர்ந்து வளர்கிறது. இந்த கோழி வளர்ந்து 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 வரும் பொழுது இந்த வாத்து எப்படி நெக்க தூக்கிட்டு அப்படியே நடக்குமோ, அதே போல கீழே பார்த்து இப்படி கொத்தி கொத்தி நடக்க வேண்டிய இந்த கோழி வாத்தை போல தலையை தூக்கி கொண்டு வாத்து போலவே நடக்க ஆரம்பிக்குது. கவனிங்க, நான் ஸ்தோத்திரம், இந்த வேதாகமத்தை குறித்து நான் அவரை குறித்து அறிய 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 நான் அவரை போல மாறுகிறேன். நான் அவரை போல நான் செப்பனிடப்படுகிறேன், நான் உருவாக்கப்படுகிறேன். இன்னைக்கு உலகம் இன்னைக்கு நெறிந்த நாணலை, இன்னைக்கு நாணலை போல இருக்கிற மனிதனை, இன்னைக்கு நாணலை போல சாய்ந்து போகக்கூடியதான மனுஷனுடைய இன்னைக்கு என்ன செய்கிறது என்றால், அது ஏஜ் இஸ் நோ மேட்டர். எத்தனை வயதாக இருக்கு, சின்ன குழந்தையா இருக்கட்டும், இல்லை பெரியவங்களா இருக்கட்டும், இல்லை முதிர்ந்தவர்களாக இருக்கட்டும், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அணைய போகிறது என்றால், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சாய்ந்து போகிறது என்றால், உலகம் என்ன செய்கிறது என்றால், மனிதர்கள் தூக்கி நிறுத்துவதில்லை, மாறாக விமர்சனம் செய்கிறார்கள். மனிதர்கள் தூக்கி நிறுத்துவதில்லை, மாறாக விமர்சனம் பண்ணுகிறார்கள். நீதிபதிகளாக மாறுகிறார்கள். என்ன சொல்றாங்க? வழியை காட்டாமல், வழியை அவர்களுக்கு காண்பித்து கொடுக்காமல் உலகம் அவர்களை குத்துகிறது. ஏற்கனவே சாய்ந்து போகிற நிலைமையில, ஒடுங்கி போகிற நிலைமையில மனுஷன் இருக்கிறான். அவன் இடத்துல போய் இன்னும் என்ன சொல்லுகிறது இந்த உலகம்? நீ செஞ்ச பாவம் தான் உன்னை இப்படி மாத்தி இருக்கு, நீ செஞ்ச தவறு தான் உனக்கு இந்த பலனை கொடுத்திருக்கு, நீ பண்ண காரியம் தான் இதை நீ சுமப்பதற்கு காரியம் என்று சொல்லி உலகம் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், மனுஷனுடைய தன்மை மனுஷனை குத்தும், மனுஷனுடைய தன்மை இன்னைக்கு மனுஷனை பகைக்கும், மனுஷனுடைய தன்மை பிறர் சரியில்லை என்று சொல்லுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய தன்மை எப்படிப்பட்டது என்றால், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் மன்னிக்கிறவரும் தூக்கி நிறுத்துகிறவருமான தெய்வமாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் மன்னிக்கிறவரும் தூக்கி நிறுத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம், போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால். ஒரு ஸ்திரீயை விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டவளை, பாவம் செய்தவளை, தவறு செய்தவளை இயேசுவிடத்தில் பிடித்து கொண்டு அவள் மேல் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் சின்னதிலிருந்து பெரியவங்க வரைக்கும் கல்லை எடுத்துட்டு வந்து இயேசு கிறிஸ்துவிற்கு முன்பாக நிறுத்தி அவங்க கேட்கிறாங்க. நமக்கு நடந்த விஷயங்கள் நல்லா தெரியும். இவள் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். அதனால என்ன செய்து மேல் நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுதே, கல்லெறிய வேண்டுமே இப்படி சொல்லும் பொழுது எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல இயேசு கீழே தரையில ஏதோ ஒன்றை அவர் எழுதினார். அவர் சில வார்த்தைகளை சொன்ன உடனே அங்கிருந்தவங்க எல்லாம் புறப்பட்டு போயிட்டாங்க. அப்ப அந்த ஸ்திரீயை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்கிறார். 10வது வசனத்துல, இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். ஸ்திரீயை பார்த்து கேட்கிறாங்க, ஏம்மா, உன் மேல கல்லேறினும் சின்ன பொடியன்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்தாங்களே, எங்க அத்தனை பேரும் எங்க போயிட்டாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, எனக்கு தெரியல ஆண்டவரே. அப்ப இயேசு சொல்றாரு, ஏன் அவங்க போனாங்க அப்படின்ற காரியம் என்னவென்றால், 7வது வசனத்தை சொல்லப்பட்டு இருக்கிறது, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் அப்படின்னு சொன்ன உடனே அவன்லாம் ரியலைஸ் பண்றான், ஐயோ எனக்குள்ளேயே பாவம் இருக்குதே, நான் எப்படி இந்த ஸ்திரீயை அடிக்க முடியும்? நான் ஒரு பாவியா இருக்கிறேனே, எனவே நான் எப்படி இந்த ஸ்திரீயை நான் தண்டிக்க முடியும் என்று சொல்லி அவன் கல்லை தூக்கிட்டு போயிட்டான். உடனே இயேசு சொல்றாரு, அப்படியா, அப்ப நானும் உன்னை என்ன செய்வதில்லை,
ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. நல்லா கவனிங்க, அவங்களுக்குள்ள பாவம் இருந்ததுனால அவங்களால அந்த ஸ்திரியை தண்டிக்க முடியல. அப்ப இயேசு சொல்றார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நான் உன்னை தண்டிப்பதில்லை என்றால் அப்ப இயேசுக்குள்ள பாவம் இருக்கா? இயேசு கிட்ட பாவம் இருந்தனால்தான் அவர் ஸ்திரியை அடிக்கலையா? இல்லவே இல்லைங்க. அவர் பரிசுத்தமானவர். இயேசுவிடத்தில் ஒரு தவறும் ஒரு குறையும் இல்லை. ஆனால் அந்த ஸ்திரீயை அடிப்பதற்கு, அந்த ஸ்திரீயை தண்டிப்பதற்கு எல்லா தகுதியும் இயேசுவிடத்தில் உண்டு. இயேசுவிடத்தில் எல்லா தகுதியும் இருந்தும் ஆனால் அவருடைய தன்மையை அங்க வெளிப்படுத்துகிறார். நான் உன்னை மன்னிக்கிறேன், இனி நீ பாவம் செய்யாத. What a wonderful God. எல்லா கல் எடுத்துட்டு வந்து அடிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா இவர்கிட்ட அடிக்கிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு, தண்டிக்கிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. ஆனாலும் தண்டிக்காமல், ஆனாலும் அந்த ஸ்திரீயை குற்றப்படுத்தாமல் அவர் மன்னித்து அந்த மகளுடைய வாழ்க்கையை பிரகாசமாக்குகிறார். காரணம், இது அவருடைய நேச்சருங்க. This is the nature of God. நம்முடைய ஆண்டவர் தம்முடைய தன்மையை அவர் மாற்றுவது இல்லை. இதுதான் கிறிஸ்துனுடையதான சாயல். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கிறோம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். இழந்து போனதை தேடவுமே ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். யார் இழந்து போனது? மனுஷன் இழந்து போனதை கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து வந்தாருங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட எதையோ மனிதர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே எனக்கு நல்ல படிப்பை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு வீட்டை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல வாகனத்தை கொடுங்க. எதையோ இன்றைக்கு மனிதர்கள் ஆண்டவரிடத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மனிதன் இழந்து போனதை கேட்பதற்கு இன்னைக்கு மனம் இல்லை. நான் எதை இழந்திருக்கிறேனோ அதை தாங்கென்று கேட்கிறதான இருதயம் வருவதில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் எதை இழந்து போனானோ அதை கொடுக்கவே அவர் வந்தார். மனுஷன் இழந்து போனது பொன்னோ பொருளோ இல்லைங்க, அவருடைய சாயல். இன்னைக்கு மனிதர்கள் ஒவ்வொருவரும் பாவம் செய்து இழந்து போனது அவருடைய சாயல். தேவனுடைய குணத்தை, தேவனுடைய இருதயத்தை அவர்கள் இழந்து சிதைந்து போனார்கள். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, எத்தனை தடவை இல்லை எத்தனை முறை எத்தனை நாட்கள் ஆண்டவர்கிட்ட இப்படி நீங்க கேட்குறீங்க, உம்மை போல என்னை மாற்றுமையா, உம்மை போல என்னை மாற்றுமையா என்கிறதான அந்த சத்தம் உங்க இருதயத்திலிருந்து வருகிறதா? இல்லை எனக்கு இதை தாங்க ஆண்டவரே, அதை தாங்க ஆண்டவரே, அந்த பிரச்சனையை மாத்துங்க, இந்த பிரச்சனையை மாத்துங்க என்று சொல்லி இதையே கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? மனிதன் இழந்து போன சாயலை கொடுப்பதற்கே இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போ அந்த சாயல் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், மறுபடியும் கிறிஸ்துவின் சாயல் எனக்குள்ளாக வளர வேண்டும் என்றால், மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றால், அந்த தன்மை ஒவ்வொரு மனிதருக்குள்ளே வர வேண்டும் என்றால், யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். மனிதன் இழந்து போன அந்த சாயலை அடைய வேண்டும் என்றால், இழந்து போன அந்த பர்சனாலிட்டி, இழந்து போனதான அந்த அறிவு, இழந்து போனதான அந்த கான்சியஸ் என்ன அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவரை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அதாவது இங்கே பின்பற்றுகிறவன் என்று சொல்லப்படுகிற வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை என்னவென்றால் ஆக்லோதேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக்லோதேன் என்றால் யூனியன் என்று பொருள். எனவே ஒருவன் என்னோடு இணைந்தால், நல்லா கவனிங்க, ஒருவன் என்னோடு இணைக்கப்பட்டால், என்னோடு சேர்ந்தால், ஐக்கியப்பட்டால், அவன் ஜீவ ஒளியை அவன் அடைந்திருப்பான். அவனுடைய வாழ்க்கையில பாவ சாயல் மாறி, துர்குண சாயல் மாறி, கெட்ட சாயல் மாறி, அவன் மறுபடியும் தேவ சாயல் உடையவனாக அவன் மாறுவான். அப்போ இந்த ஐக்கியம் எதனால வரும் என்றால், நம்பிக்கையினாலே வரும். நான் அவரை நம்பும் பொழுது நான் ஐக்கியப்படுவேன். இயேசு எனக்காக மரித்தார், எனக்காகவே ஜீவனை கொடுத்தார், அவர் உயிர் தெழுந்தார், அவர் மீண்டும் வருவார் என்கிற இந்த நம்பிக்கையோடு நான் அவரிடத்தில் இணையும் பொழுது என்னுடைய சாயல் புதுப்பிக்கப்பட்டு நான் அவரை போல மாறுவேன்.
நான் அவரை போல, அவருடைய எண்ணத்தை போல, அவருடைய குணத்தை போல என்னுடைய இருதயம், வாழ்க்கை மாறும். இரண்டாவது அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, அவன் என்னோடு ஐக்கியமாய் இருக்கிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்படி என்றால் அங்கு ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையுடைய கிரேக்க வார்த்தை என்னவென்றால் ஜோ என்று சொல்லப்பட்டிருக்குது. ஜோ என்றால் லைஃப், ஜீவன், வாழ்க்கை என்று அர்த்தமாய் இருக்கிறது. எனவே யார் ஒருவர் கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுகிறார்களோ, யார் ஒருவர் கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறார்களோ, யார் ஒரு மனிதன் கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொள்ளுகிறானோ, அவனோடு ரீயூனியன் ஆகிறானோ, அவன் ஜீவன் அடைகிறான். அவன் இழந்து போனதை, பாவத்தின் சம்பளம் மரணம், ஸ்தோத்திரம், அந்த பிரிவினை மரணத்திலிருந்து மறுபடியும் அவன் ஜீவன் உண்டாகிறான். அவனுக்கு கர்த்தர் அந்த ஜீவனை கொடுக்கிறார். அவனை அவருடைய சாயலாக அவனை மாற்றுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இழந்து போனதை கொடுக்கவே இயேசு கிறிஸ்து வந்தார். இன்னைக்கு அவரோடு இணைவதற்கு, அவரோடு நெருக்கமாவதற்கு உங்கள் இருதயத்தை விட்டு கொடுத்து பாருங்க. இருதயத்தை அர்ப்பணித்து பாருங்க. இன்னைக்கு உங்களை கெட்டு போகிற காரியங்களோடு நீங்கள் ஐக்கியம் அடைகிறீர்களா? உங்களுடைய தன்மையை சிதைக்கிற காரியங்களை நீங்கள் பின்பற்றுகிறீர்களா? இல்லை, உங்களுடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்துகிற, உங்களுடைய தன்மையை புதிதாக்குகிற அவரிடத்தில் நீங்கள் இணைய உங்களை அர்ப்பணிக்க போகிறீர்களா? I want to conclude my sermon. Test yourself. உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். இன்னைக்கு என்னுடைய தன்மை என்னை உண்டாக்கின தேவனை போல இருக்கிறதா? என்னுடைய நேச்சர் அவரை போல இருக்கிறதா? இல்லை, கோபம், வைராக்கியம், பாவம், கசப்பு, பெருமை போன்றதான இப்படிப்பட்ட தன்மைகள் எனக்குள்ளே நிறைந்திருக்கிறதா என்று சொல்லி உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். கிறிஸ்துவின் தன்மை அன்பு, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சை அடக்கம், மன்னிக்கிற குணம், ஸ்தோத்திரம், விட்டு கொடுத்தல், நேசித்தல், இவைகள் தான் அவருடைய தன்மையாய் இருக்கிறது. ஆனால் நான் அவரை பின்பற்றுகிறேன் என்றால் இந்த தன்மை எனக்குள்ளே இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மையான மனிதர்களிடத்தில் இன்னைக்கு பகையும், விரோதமும், கசப்பும், பாவமும், பிரிவினைகளும், பெருமையும், மேட்டிமையான எண்ணங்களும், இப்படிப்பட்டதான தன்மைகள் நிறைந்து இருக்கிறது. என் மனம் கிறிஸ்துவிடத்தில் திரும்பும் பொழுது என்னுடைய நேச்சர் மாறுங்க. என்னுடைய மனம் கிறிஸ்துவோடு ஐக்கியப்படும் பொழுது என்னுடைய நேச்சர் மாறும். நீங்க மாறும் பொழுது உங்கள் குடும்பமும் உங்கள் தலைமுறையும் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் இந்த நற்செய்தியை, இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவரும், அவர் ஆரோக்கியப்படுத்துகிறவரும், அவர் மீட்கிறவரும் ஆகிய இந்த சுவிசேஷ நற்செய்தியை நீங்கள் உலகத்துக்கு கொண்டு போகும் பொழுது உலகம் உங்கள் நாளே உங்கள் நிமித்தமாக விடுவிக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இந்த உலகத்துக்கும் நீங்கள் எப்படியா இருக்க விரும்புகிறீர்கள்? ஆசீர்வாதமாய் இருக்கவா, இல்லை சாபத்தை சேர்த்து வைக்கவா? நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால், உங்கள் தலைமுறை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் அவருடைய சாயலை போல மாற வேண்டும். அவருடைய சாயலை போல மாற வேண்டும் என்றால் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். உங்களை கெடுக்கிற, உங்களை நிர்மூலமாக்க நினைக்கிற, உங்களை சீர்கிட பண்ண வைக்கிற எந்த ஒரு காரியமும் உங்களை இன்னும் தொற்றிக்கொள்ளாதபடிக்கு அவைகளை விட்டு கிறிஸ்துவிடத்தில் நெருங்குங்கள். உங்களுக்காக ஜீவனையே கொடுத்த இயேசுவை நோக்கி பாருங்கள், அவரை நம்புங்கள். நீங்கள் புதுப்பிக்கப்படுவீர்கள். உங்கள் குணம், உங்கள் இருதயம் அவரை போல மாறும். இருக்க இடங்கள்ல வேதாகமத்தை மூடி வைத்து ஜெபம் பண்ணுவோமே. கண்களை மூடி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்தில் எல்லாம் அர்ப்பணம் பண்ணுங்க. பரலோகத்தின் தேவன் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். பரலோகத்தின் தேவன் உங்களை உணர்த்தி கொண்டு
உங்களோடு இருக்கிறார். உங்கள் சாயல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்கள் சாயல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவஜனமே, சபையே, கிறிஸ்துவை போல் இருக்கிறதா? இல்லை. ஆமீன். பற்பல பாவங்கள், எரிச்சல், ஆமீன், பலவிதமான துர்குணங்கள், ஆமீன், இச்சைகள் இப்படிப்பட்டவைகளாய் நிறைந்திருக்கிறதா? ஆனால் கர்த்தர் நம்மை, மனிதனை படைக்கும் பொழுது அவருடைய சாயலாலே படைத்தார். ஆனால் பாவத்தின் நிமித்தம் அந்த சாயல் மனிதனை நிலைக்குலைய செய்தது, அந்த சாயலை சிதைத்து போட்டது. ஆனால் கிறிஸ்து திரும்பவும் மனிதன் நீங்கள் இழந்து போன சாயலை புதுப்பிக்கவே, மனிதன் இழந்து போன அந்த சாயலை மீண்டும் கொடுக்கவே அவர் இறங்கி வந்தார். இன்றைக்கு அவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவரிடத்தில் நாம் ஐக்கியப்படும் பொழுது, ஆண்டவரே, நான் பாவம் செய்து என்னுடைய சாயலை ஆண்டவரே சிதைத்து போட்டதும் அல்லாமல் என்னுடைய தலைமுறைகளுக்கு நான் சாபத்தை, பாவத்தை சேர்த்து வைத்து விட்டேன். இன்றைக்கு நான் மனம் திரும்புகிறேன். என் பாவங்களை மன்னிங்கப்பா, உங்க ரத்தத்தால் என்ன கழுவுங்கப்பா என்று எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? உண்மையாய் ஒப்பு கொடுத்து பாருங்க. You will see a big transformation in your life. You will see the nature of God in your life. நீங்கள் அவருடைய சாயலை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க முடியும். ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, நான் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் தலைமுறைக்கும் இந்த முழு உலகத்துக்கும் நான் ஆசீர்வாதமாய் இருக்க விரும்புகிறேன். அந்த நற்செய்தியை அறிவிக்க விரும்புகிறேன். என் சாயலை, என் குணத்தை, என்னுடைய இருதயத்தை மாற்றுகிற உம்முடைய வார்த்தை வல்லமை இப்போது உம்முடைய ரத்தம் என்னை சுத்திகரிக்கட்டும், என்னை விடுவிக்கட்டும். அப்பா, உம்மிடத்தில் வந்த அந்த ஸ்திரீயை நீர் குற்றப்படுத்தாமல், அந்த ஸ்திரீயை நீர் தண்டிக்காமல் மன்னித்து அவளுக்கு ஒரு வாழ்வை கொடுத்து இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவளை அனுப்பினது போல எனக்கும் எனக்கும் ஒரு வாய்ப்பை தருவீராக. எனக்கும் ஆண்டவர் ஒரு தருணத்தை கொடுங்க. என்னை மன்னியோ. ஜெபம் பண்ணுங்க, என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை புதுப்பிங்க ஆண்டவரே. வேண்டாத குணங்கள் என்னை விட்டு நீங்கட்டும் ஐயா. உம்முடைய நற்குணங்கள் எனக்குள்ள பிரதிபலிக்கட்டும். இந்த சமூகம் என்னிலே, இந்த உலகம் என்னிலே இயேசுவை பார்க்கட்டும். இந்த உலகம் என்னிலே இயேசுவை பார்க்கட்டும். ஓ ஹல்லேலூயா. உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். அர்ப்பணிப்போமே. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல காலை பொழுதிலே அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறவரே, உங்க சாயலா எங்களை மாற்றுங்கப்பா. உம்முடைய சாயலாக எங்களை திருப்தியாக்குங்க ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய சாயல் அல்ல, உம்முடைய சாயலை தரித்து கொள்ள எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். எங்கள் மூலமாக நீர் மகிமைப்பட வேண்டும். எங்கள் மூலமாக ஆண்டவரே இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே. எங்களை பயன்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோதரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். Praise the Lord. Thank you. God bless you.